சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே. எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். என் தேவனில் நம் இயேசுவில் இணைந்து மகிழுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் துறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவினியவர்களே, அந்தோனியார் அன்பிய குடும்பமாக இணைந்து இன்றைய நாளில் நாம் திருச்சிலுவை பாதையை நமது அன்பிய குடும்பங்களிடையே தியானித்து இன்று இந்த ஆலயத்திலே நாம் ஒன்றாக அன்பிய திருப்பலி நிறைவேற்றுகிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்தோனியார் எப்படி இறைவனுக்கு உகந்த ஒரு மனிதராக சிறு வயது முதல் திகழ்ந்தாரோ, அதுபோல நமது அன்பிய குடும்பங்களில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் சிறு வயது முதலே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும்படியாக மன்றாடுவோம். கடவுளுடைய இரக்கம் அருள் இந்த தவக்காலத்தில் நம்முடைய குடும்பங்களுக்கு நிரம்ப கிடைக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் கடவுள் சிறப்பாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்பிய குடும்பங்களிடையே ஒற்றுமையும் அன்பியங்களிடையே புதிய ஆற்றலும் ஆன்மீக தாகமும் அதிகரிக்கும்படியாக அன்பிய பொறுப்பாளரோடு இணைந்து செயல்படுகிற அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நிறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும்
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்போனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 9 முதல் 13 வசனங்கள் முடிய. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவினை அருளுவேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாவில் இருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றிவிடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பேரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ராயேல் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாரும் இன்றி அவர்கள் மந்தை போல் மேய்த்து இளைப்பார்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 35 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தார். நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, அந்தோனியாருடைய பெயரில் நாம் அன்பியத்தை வைத்திருக்கிறோம். அந்தோனியாரை போன்ற வாழ்க்கையை அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய சில பண்புகளை நமதாக்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. இனியவர்களே, இன்றைய நாளில் நாம் வாசித்த இந்த நற்செய்தி வாசகம் மன்னிப்பை குறித்து சொல்கிறது. மன்னிப்பு என்பது பெரும்பாலும் சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் வர்றது. மன்னிப்பு எப்போவுமே சட்டங்களை கடந்து மனதின் அடிப்படையில் வருவது. அது அன்பு கலந்த ஒரு செயல்பாடு. சில நேரங்களில் ஒருவரை சட்டத்தின்படி பார்த்தா நம்ம தண்டிக்க தான் செய்யணும். அவரை நம்ம மன்னிச்சு விடுறோம்னா அது சட்டத்தை கடந்து மனித மாண்பை முன்னிறுத்தி அல்லது ஒரு அன்பின் நிமித்தமாக செய்யப்படுவது. உதாரணத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் சில நேரங்களில் நம்மளுடைய பாவங்களெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா வாழ்வதற்கு தகுதியில்லாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை அவருடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நம்மை நடத்துவதில்லை, மாறாக அன்பின் அடிப்படையில் நடத்துவதால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை மன்னிக்கிறார். திருப்பாடல் 32, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்று சொல்கிறது. அப்போ கடவுளுடைய அன்பில் இருந்து நம்ம எதுவும் பிரிக்க முடியாமல் பாதுகாக்கப்படுகிறோம். இனியவர்களே, இன்றைய நாளில் வாசித்த வாசகங்கள் இருவரும் மன்னிக்க முடியாத தவறு செய்தவர்கள். கடன் வாங்கியிருக்கிறார்கள், கடனை திருப்ப கொடுக்கவில்லை. கடனை திருப்ப கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன தண்டனையோ அதை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ஆனால் முதல் மனிதன் காலில் விழுந்து மன்றாடுகிறான். காலில் விழுந்தபடியால் அரசன் என்ன செய்கிறான்? 10,000 தாலந்தையும் மன்னித்து விடுகிறான். 10,000 பெரிய தொகை, ரொம்ப பெரிய தொகை. அந்த 10,000 தாலந்தையும் மன்னித்து விட்டு அவனை விடுதலை செய்து அனுப்புகிறான். அவன் தன்னிடமிருந்து 100 தெனாரியம் வாங்கிய ஒருவனை மன்னிக்க முடியாமல் அவன் என்ன செய்கிறான்? சிறையில் அடைக்கிறான். இனியவர்களே, இந்த மனநிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவன் பெரிய மனது கொண்டு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு மன்னிப்பதற்கு தயாராகிறான். ஆனால் இன்னொருவனால் அதை செய்ய முடியவில்லை. விளைவு என்ன? எவன் மன்னிக்கப்பட்டானோ அவனுக்கு அந்த மன்னிப்பு திரும்ப பெறப்படுகிறது. இனியவர்களே, நம்ம ரோமியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் தாம் கொடுத்த அழைப்பையும் விடுத்த
விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. கடவுள் எதையாவது கொடுத்தாருன்னா அதை திரும்ப வாங்குறதில்ல, அது அவருக்கு இழிவு. இப்போ நீங்கள் ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு gift கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது சின்னதோ பெருசோ gift கொடுக்குறீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு சண்டை வந்துருச்சு, நான் கொடுத்த கிஃப்டை திருப்பித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? உங்களுடைய பெருமைக்கு அது இழுக்கு, அப்படி தானே? நீங்கள் gift கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய அன்பின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, அதை திருப்பித்தா அப்படி கேட்குறது வந்து முறையில்லாத செயல். அதனால் கடவுள் எப்பொழுதுமே தாம் கொடுத்த அருள் கொடைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இன்றைய நாளில் வாசித்த வாசகம் என்ன சொல்கிறது? கடவுள் மன்னிப்பை கொடுக்கிறார், தாம் கொடுத்த மன்னிப்பை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். அவனை மன்னிச்சவனை திரும்ப வதைப்போரிடம் ஒப்படைக்கிறார்னு என்ன அர்த்தம்? தான் கொடுத்த மன்னிப்பை அவர் செய்கிறார், திரும்ப வாங்கிக்கிறார். அந்த மன்னிப்புங்கிற விஷயத்தில் மட்டும் கடவுள் கூட என்ன செய்கிறார்? முரண்படுகிறார். நான் இரக்கம் காட்டி உன்னை மன்னித்தேன், ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மன்னிப்பு உன்னிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளப்படும். இனிவரை நம்முடைய பாதுகாவலர் அல்லது நம்முடைய அன்பியத்தின் பாதுகாவலர் அந்தோனியாருடைய வாழ்க்கையில் ஒரு 2 நிகழ்வு எனக்கு உண்மையில் ஆச்சரியமானதாக இருக்கிறது. அந்த 2 நிகழ்வும் அவர் எவ்வளோ பெரிய புனிதர் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். இந்த நிகழ்வு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தெரியல. ஒன்று, ஒரு முறை அந்தோனியார் நெடுந்தொலைவு பயணம் செய்து வருகிற பொழுது ஒருவன் மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருக்கிறான். அந்த மாட்டு வண்டியில் இருக்கிறவன் தன்னுடைய மகனோடு பயணப்பட்டு போகிறான். தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிற அந்தோனியாரை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு முனிவர், ஒரு துறவி சென்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம மாட்டு வண்டியில் இடம் கட்டலாம் கேட்பாரு, நான் அவரை ஏமாற்றி என்ன செய்கிறேன், நம்ம தாண்டி போயிடுவோம், அவருக்கு உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போ மகன், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற வச்சு, நீ தூங்குற மாதிரி தூங்கு, நான் வேறு மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி போகிறார். அப்போ அந்தோனியார் அவர் மாட்டு வண்டியை கையை காட்டி, என்னை பக்கத்தூரில் கொண்டு போய் விட்டுருவீங்களா, ரொம்ப தூரம் நடந்து வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு, என்னுடைய மகன் இறந்து விட்டான், இறந்த மகனை அந்த மாட்டு வண்டியில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு உங்களால் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். அந்தோனியார், சரிப்பா நீ சொன்ன மாதிரி நடக்கட்டும், அவனுடைய ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாட்சி அடைவதாக அப்படின்னு சொல்லிடுறார். கொஞ்ச தூரம் போயிட்டு தன் மகனை கூப்பிட்டு, எப்படி ஏமாத்தின பார்த்தியான்னு சொல்லுகிறான். சத்தத்தையே காணும். பதறி போய் திரும்பி பார்க்குறான், அவனுடைய மகன் உண்மையாகவே இறந்து போயிருந்தான். இடன்னு பதறிட்டான். நம்ம ஒரு துறவிக்கு, உண்மையான இறையடியாருக்கு உதவி செய்யாமல் போனதுனால கடவுள் நம்மளை தண்டிச்சாருன்னு சொல்லி உடனே மாட்டு வண்டியை திருப்பி கொண்டு வந்து அவர் காலில் விழுந்து, என் மகனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும், அவங்க இறக்கலாம் செய்யலை, உயிரோட தான் இருந்தான், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனசு இல்லாமல் நான் என்ன செஞ்சுட்டேன், பொய் சொல்லிட்டேன், அதனால் உண்மையிலே என் மகன் இறந்து போயிட்டான், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது அவர் இறைவனிடம் வேண்டி அவன் மகனுக்கு உயிர் கொடுக்கிறார். இனியவர்களே, தன்னை ஏமாற்ற வேண்டும், தனக்கு உதவி செய்யக்கூடாது என்று திட்டமிட்டு பொய் சொல்லி ஏமாற்றி சென்ற ஒருவனுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கிறார். ஆனால் அந்தோனியார் என்ன செய்கிறார்? அதை தடுத்து நிறுத்தி அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். இனியவர்களே, இன்னொரு நிகழ்வு, அது அந்தோனியார் வாழ்ந்த அந்த துறவற மடத்தில் நடந்தது என்று சொல்வார்கள். அந்தோனியாருக்கு சென்ற இடமெல்லாம் நல்ல பேர் கிடைக்குது. அவர் தான் மறையுரை ஆற்றுவதற்கும் நோய்களை நீக்குவதற்கும் புதுமைகள் செய்வதற்கும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அப்பப்போ என்ன செய்கிறார், வெளியே தூரமாக சென்று மறையுரை ஆற்றிவிட்டு திரும்பி வருகிறார். இப்போ இதெல்லாம் பார்க்குற அவங்களுடைய சபையில் இருக்கிற துறவிகளுக்கு அது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு லேட்டாக தான் சாப்பிட வரான், அதில் நம்ம என்ன செஞ்சிடும், அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் பட்டினி போட்டால் தான் சரி வருவான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த நேரம் திரும்பி வருவதுக்கு முன்னாக எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கூட உணவு இல்லை. துறவற மடத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்குது, சமைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, மாற்றி செய்யக்கூடாது. இனி இவர்களே அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சக துறவிகள் அவரை இன்னைக்கு பட்டினியாக போட்டுறணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்க்குறாரு, சாப்பாடு இல்லை. சமைக்கலாமா? துறவற விதிமுறை எப்படி என்ன செய்ய முடியாது, சமைக்கக்கூடாது. அப்போ அந்தோனியார் என்ன செஞ்சிடும், பட்னியாக தான் போய் தூங்கணும். அவர் போகிறாரு, அதனால் அவருக்கு முடியலை, ரொம்ப பசி, ரொம்ப தூரத்தில் நடந்து வர வந்திருக்காரு. அப்போ என்ன செய்கிறாரு, சாப்பாட்டறையிலிருந்து முழந்தாள் படிக்கிட்டு ஆண்டவரிடம் மன்றாடுகிறான், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க, எனக்கு முடியலை என்று சொல்லி அந்தோனியார் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிற பொழுது அந்தோனியாருக்கு வானதூதர்கள் அருந்துகிற உணவு, மிகவும் சுவையான, இது உலகத்திலே கிடைக்காத அறுசுவையான உணவு கிடைக்கிறது. அந்த உணவை பார்த்தவொன்னே அந்தோனியாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மனா ஓடி போய் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்தோனியார் என்ன செய்கிறார், இந்த உணவு நிச்சயமாக என்னுடைய சக துறவிகளுக்கு கிடைக்காது, அதில் நினைச்சிற எல்லா துறவிகளையும் கதவு தட்டி கூப்பிட்டு வந்து, வாங்க ஒரு நல்ல சாப்பாடு இருக்குது, நீங்களாம் சாப்பிடுங்க என்று சொல்லி எழுப்பி அவர்களுக்கு உணவு கொடுக்குறார். இனி இவர்களே அந்தோனியாருக்கு தெரியாதா, வேணுக்குன்னு பழி வாங்குறதுக்கு தான் நமக்கு என்ன செய்யறாங்க, பட்னியாக போகிறதுக்கு தான் எல்லாரும் சாப்பாடை காலி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்.
தெரிஞ்சாலும் இப்படி ஒரு சுவையான உணவு கிடைக்கிறது, அந்த உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததற்கான காரணம், அவர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு மன்னிப்பதற்கு தயாராகிறார். இனியவர்களே, அந்தோணியாரை நாம் பாதுகாவலராக கொண்டு நம்முடைய அன்பியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அன்பிய குடும்பங்களிடையே அல்லது நமது குடும்பங்களிடையே பல முரண்பாடுகள் இருக்கலாம், சிக்கல்கள் இருக்கலாம், உறவு உறவில் கசப்புகள் இருக்கலாம். ஆனால் அதை சட்ட ரீதியாக பார்க்கணும், அவன் அப்படி சொன்னதுனால நான் இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோம்னா அது தப்பாக மாறிடும். ஆனால் நம்முடைய பாதுகாவலரை பின்பற்றி அல்லது நற்செய்தியை குறிப்பிடுகிற அரசரை பின்பற்றி பார்க்கிற பொழுது நாம் அந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு கடவுளுடைய அன்பை முன்னிறுத்தி கொண்டு பார்க்கிற பொழுது நாம் யாரையும் மன்னிக்கலாம், எப்பொழுதும் மன்னிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் மன்னிக்கலாம். எனவே அந்தோனியாருடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிய குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய மன்னிப்பை முன்னிறுத்தி வாழ்வோம். இந்த தவ காலத்தில் அதற்கான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் வழி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமலரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த மது திருமுக ஒளியினுடைய செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீர்வளத்தில் வந்து நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். ஆமாம், கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலைவாழ்வு. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலே வா, அன்பின் மழையே வா. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம்.
அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் பொது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். கண்களை மூடுவோம். நமக்குள் வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணர்வோம். கூடியிருப்பதற்கு புனித அந்தோனியார் இயேசுவினுடைய உடனிருப்பை எந்நாளும் உணர்ந்தார். எல்லா சூழ்நிலையிலும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஒரு குழந்தை போல இயேசுவை அன்பு செய்தார். எனவேதான் இயேசு கிறிஸ்து குழந்தையாகவே அவருடைய கரங்களில் வந்து விளையாடினார். நமக்குள் வந்திருக்கிற ஆண்டவரை குழந்தை போல, நண்பரை போல, கடவுளாக, பெற்றோராக நினைத்து அன்பு செய்வோம். கடவுள் வெறுமனை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல, உடனிருப்பதற்கு, உரையாடுவதற்கு, நம்மோடு உறவு பாராட்டுவதற்கு இயங்குகிறார். அந்த ஆண்டவரோடு யார் அன்புறவு கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் இயல்பாக கிடைக்கிறது. ஒரு குழந்தை பெற்றோரோடு இருக்கிற பொழுது எவ்விதமான அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பை உணர்வது போல, நாம் ஆண்டவரோடு இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற பொழுது பாதுகாப்பை உணர முடியும். நமக்குள்ளாக நம்மிடையே வந்திருக்கிற இயேசுவை, இயேசுவோடு இணைந்திருக்கிற மூவரு கடவுளை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பாதைக்கும் அழைத்து செல்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, மூவரு இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்தோனியார் அன்பிய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்தோனியார் அன்பிய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு குழந்தைகள், சிறியவர் முதல் பெரியவர் வரை உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் ஆண்டவரையுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நிரம்ப கொடுத்தருளும். எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரை. நீர் அறிந்த தேவைகளை தந்தை நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை பாதுகாத்தருளும். எங்களை வழிநடத்தியருளும். எங்களுடைய அன்பிய குடும்பங்களிடையே நாங்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும், எங்களுடைய ஆன்மீக வாழ்வு சிறந்தோங்க செய்வதற்கும் இந்த அன்பிய குடும்பம், அந்தோனியார் அன்பிய குடும்பம் எங்களுக்கு உதவி செய்வதாக. பொறுப்பாளர்களை ஆசிர்வதியும். அவர்கள் அன்பியத்திற்காக எடுக்கிற முன்னெடுப்புகளில் உடனிருந்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே வானத்தின் பணிகணங்களை திறந்து உடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இடங்கொள்ளாத மட்டும் நிரப்புவீராக. உடைய தெய்வீக இறக்கைகள் மேல் வைத்து அவர்களை சுமந்து செல்வீராக. அந்தோனியாரோடு இருந்து அந்தோனியார் எப்பொழுதும் எல்லா புதுமைகளையும் செய்ய வல்லவராக மாற்றியது போல நாங்களும் உடைய உடனிருப்பை என்னாலும் உணர்கிற மக்களாக வாழச் செய்தரலாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ
பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது